விரிந்தது உலகம், பறந்தது பரவசம். செல்வங்களில் சிறந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த அறிவினை முதலாய் கொண்டு மாணவர்களை வளம் பெற துவங்குகின்றோம். அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் 2 அணியினர் கலந்து கொள்கிறார்கள், ஏ மற்றும் பி அணியினர். இப்போது ஏ அணியில் இருந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகின்றவர்கள் இங்கு எனது இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் 2 அணியினர் இருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் ஏ அணியினரை உங்களுக்காக அறிமுகப்படுத்த போகின்றோம். ஏபி ஹிபா தஹானி, அதனைத் தொடர்ந்து எம்ஜே அனூம் லைனா, அதனைத் தொடர்ந்து எம்ஆர் ஜைனப் குல்தும், எஃப் ஐஷப் அலீனா, ஏ எஸ் இல்மா ஜைனப், ஏ ஐஷத் ஃபதானி ஆகியோர் ஏ குழுவில் இருந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ள போகின்றார்கள். பி குழுவில் இருந்து இப்போது நாங்கள் அறிமுகப்படுத்த போகின்றோம். எம்ஐ ஃபாத்திமா, கே எஸ் ஹாதிலா, எஃப் ஹப்தா மனால், எம்எஃப் ஆலிஃபா ஃபதீனா, எம்ஏஎஃப் அதீனா, எம்ஐ ஹம்தா உமைரா ஆகியோர் பி குழுவில் இருந்து கலந்து கொள்ள போகின்றார்கள். எங்கே போட்டியாளர்களுக்கு ஒரு சத்தமான கரகோஷங்கள் கொடுப்போமா? இப்போது முதலாவது என்னுடைய ஏ அணியிலிருந்து முதலாவது கேள்வியினை நாங்கள் கொடுக்க போகின்றோம். கலந்து கொள்கிறார் ஏபி ஹிபா தஹானி. எங்கே உங்கள் கேள்வியை தெரிவு செய்யுங்கள். சரி, முதலாவது போட்டியாளர் அவருக்கான கேள்வியை நாங்கள் வழங்க போகிறோம். ஹிபா தஹானி, உங்களுக்கான கேள்வி இதுதான். நோன்பு எப்பொழுது ஆரம்பமாகும்? புனித ரமலான் மாதத்தில் ஆரம்பமாகும். சரியான விடையா? சரியான விடை என்றால் கைதட்டலாம், சத்தமாக கைதட்டலாம். சரி, அவருக்கு ஒரு கேள்வி மாத்திரமல்ல, 2வது கேள்வியும் நாங்கள் கொடுக்க போகிறோம். 2வது கேள்வி, ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன. 7 நாட்கள் என்பது சரியான விடை. அவருக்கான 3வது கேள்வி, பந்து என்ன வடிவம்? பந்து வட்ட வடிவம். வட்ட வடிவம் என்பது சரியான விடை. சத்தமாக கைதட்டலாம். பிள்ளையா விட சொல்றாங்களா? இல்லை, சரியாத்தான் விட சொல்றாங்க. அப்ப பின்னாடி இருக்கிறவங்க சத்தமா கைதட்டுங்க. இந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஹிபாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்து பி அணியிலிருந்து முதலாவது போட்டியாளர் எம்ஐ ஃபாத்திமா. ஃபாத்திமா, உங்கள் கேள்வியினை தெரிவு செய்யுங்கள். சரி, ஃபாத்திமா இப்போது தயாராகிவிட்டார். ஃபாத்திமா, உங்களுக்கான கேள்விக்குள்ளே செல்லலாம். முதலாவது கேள்வி, அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லும் வழிகள் எவை? சத்தமா சொல்லுங்க. கேட்டுச்சா? கேட்ட சத்தமா கைதட்டுங்க. சரி, அடுத்து உங்களுக்கான கேள்வி, எலுமிச்சை என்ன நிறம்? மஞ்சள் நிறம். நீங்க சத்தமா கைதட்டினாதான் அவங்க சத்தமா விட சொல்லுவாங்க. நீங்க மெதுவா கைதட்டினா மெதுவா தான் பேசுவாங்க. குழந்தைகளை உற்சாகப்படுத்துவது நீங்கள் தான். அடுத்து கேள்விக்கு நாங்கள் விளங்க போகின்றோம். 2 சக 3, இவை இரண்டினையும் கூட்டினால் என்ன இலக்கம் வரும்? 5 என்பது சரியான விடை. சரி, 3 கேள்விகளையும் சிறப்பாக பதில் சொல்லி இருக்கக்கூடிய எம்ஐ ஃபாத்திமா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி அடுத்து ஏ அணியினுடைய 2வது போட்டியாளர் எம்ஜே அனூம் லைனா, உங்கள் நிறத்தை செய்யுங்கள். சரி, அனும் லைனா, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? சரி, தொழுகையின் போது எதை அவசியமாக செய்ய வேண்டும்?
நோக்கி தாழ்மையாக தொழுவேனும். கிப்லா நோக்கி தாழ்மையாக தொழ வேண்டும். சரியான விடை. சத்தமாக கைதட்டுங்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி நாங்கள் வழங்க போகிறோம். இலக்கம் 8ற்கு அடுத்து வரும் இலக்கம் என்ன? அடுத்து வளர்க்கும் 9. 9 என்பது சரியான விடை. கிரகிப்பது என்பது அவசியம். நாங்கள் கேட்டு அடுத்தகன பதில் சொல்வது அவருடைய திறமை. வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது கேள்வி. பூனை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி கூறுவார்கள்? அழைத்தல். சரியான விடையா? சத்தமாக கைதட்டலாமே. வாழ்த்துக்கள் அந்த குழந்தைக்கும். ஏ அணியினுடைய இரண்டாவது போட்டியாளருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பி அணியினுடைய இரண்டாவது போட்டியாளரை சந்திக்க போகின்றோம். அடுத்து பி அணியினுடைய இரண்டாவது போட்டியாளர் KS ஹாதிலா. வாங்க, உங்களுடைய நிறத்தை தெரிவு செய்யுங்கள். சரி, ஹாதிலாவுக்கான கேள்விக்குள் செல்லலாம் நினைக்கின்றோம். உங்களுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ஒட்டகத்தின் பெயர் என்ன? கஸ்வா ஆகும். கஸ்வா என்பது சரியான விடை. சத்தமாக கைதட்டலாம். அந்த நிகழ்விலே இப்போது இரண்டாவது கேள்விக்கு செல்ல போகிறோம். ஸ்கூல் என்பதனை எப்படி வாசிப்பீர்கள்? SCHOOL. பாடசாலை. ஓகே, வாழ்த்துக்கள். சத்தமாக கைதட்டலாம். ரைட். அடுத்து, உங்களுக்கு தலை எத்தனை? தலை 1. தலை 1 என்பது சரியான விடை. சத்தமாக கைதட்டுங்க. என்னன்னா கேள்வியை வித்தியாசமா விசித்திரமாக கொடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து போட்டியாளருக்குள்ளே செல்லலாம். வாங்க ஹாதிலா, வாங்க உட்காருங்க. ஏ அணியினுடைய மூன்றாவது போட்டியாளர் MR ஜைனப் குல்தும். உங்களுடைய கேள்வியை தெரிவு செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம், உங்களுக்கான கேள்விக்கு செல்லலாம். அஸ்ஸாதிக் என்பதன் பொருள் யாது? உண்மையாளர். உண்மையானவர் என்பதாகும் சரியான விடை. சத்தமாக கைதட்டுங்க. அடுத்து, கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழில் எப்படி கூறுவது? கணினி. சரியா? சரியென்றா சத்தமா கைதட்டலாமே. சத்தமே போதாமல் இருக்கிறது. அப்ப பிழை என்று நினைக்கிறேன். என்ன விடை? அப்படியா? சரி, எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய சத்தங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று. உங்களுக்கான கேள்வி. யானை பெரிய மிருகமா அல்லது சிறிய மிருகமா? யானை பெரிய மிருகம். சரியான விடை. வாழ்த்துக்கள் அந்த குழந்தைக்கும். இப்போது பி அணியினுடைய மூன்றாவது போட்டியாளரை சந்திக்க போகிறோம். வாங்க குல்தும், வாங்க உட்காருங்க. பி அணியினுடைய மூன்றாவது போட்டியாளர் F ஹப்னா மனால். அவருக்கான கேள்வி இதோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு தனிமையில் இருந்தார்கள்? ஹிரா குகை. ஹிரா குகையில் என்பது சரியான விடை. அடுத்து, நாட்காலிக்கு கால்கள் எத்தனை? 4 ஆகும். 4 என்பது சரியான விடை. அடுத்து, எந்த விலங்கிற்கு நீண்ட கழுத்து உள்ளது? ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி என்பது சரியான விடை. இப்போது வாங்க ஹப்ஸா மனால், வாங்க. சரி, அடுத்து ஏ அணியினுடைய நான்காவது போட்டியாளர் F ஐஷப் அலீனா. ஐஷப் அலீனா, உங்களுடைய கேள்வியை தெரிவு செய்யுங்கள். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. இஸ்லாத்தின் கடமைகளில் இரண்டாவது கடமை என்ன? தொழுகை. தொழுகை என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி. உங்களிடம் ஒரு கையில் 5 விரல்கள் இருந்தால் 2 கைகளில் எத்தனை விரல்கள் இருக்கும்?
2 கைகளிலும் 10 விரல்கள் இருக்கும். அடுக்கடுக்காய் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமையான குழந்தை, வாழ்த்துக்கள். மூன்றாவது கேள்வி, ஒரு புத்தகத்தின் வடிவம் என்ன? புத்தகத்தின் வடிவம் செவ்வகம். செவ்வகம் என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாருங்கள். இப்போது பி அணியினுடைய அடுத்த போட்டியாளர் MF ஆலிஃபா ஃபதீனா. ஆலிஃபா ஃபதீனா, உங்களுடைய தெரிவை எடுத்துக்கொண்டு வாருங்கள். சரி, உங்களுக்கான கேள்வி இதோ. இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? கடமைகள் 5 ஆகும். 5 என்பது சரியான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, மியாவ் என்று சொல்லும் விலங்கு எது? பூனை. பூனை என்பது சரியான விடை. அடுத்து, உங்களிடம் 10 மிட்டாய்கள் இருந்தது, அதில் 4 சாப்பிட்டு விட்டீர்கள், மீதி எத்தனை மிட்டாய்கள் உங்களிடம் இருக்கும்? என்னிடம் 6 மிட்டாய் உள்ளது. 10இல் 4 சென்றால் 6 மிட்டாய் என்பது சரியான விடை. கணக்கை கணிசமாக கணித்து சிறப்பான விடையினை சொல்லி இருக்கின்றார். நன்றி அவர்களுக்கும் சொல்லிக்கொண்டு அடுத்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் ஏ அணியிலிருந்து இல்மா ஜைனப். இல்மா ஜைனப், உங்களுடைய கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இல்மா ஜைனப், ஓகே, உங்களுக்கான அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கான கேள்வி, இறைவன் எங்கு இருக்கிறான்? இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான். சரியான விடை. இறைவன் எங்கும் எகிலும் இருப்பான் என்று விடையை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உங்களிடம் 3 ஆப்பிள்கள் உள்ளது, அதில் ஒன்றை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள், உங்களிடம் எத்தனை ஆப்பிள்கள் உள்ளது? 2 ஆப்பிள்கள் உள்ளன. 3இல் 1 சென்றால் 2 என்று சரியான விடையினை சொன்ன அந்த மனதுக்கு நன்றிகள். அதனைத் தொடர்ந்து அடுத்து உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, தெளிவான நாட்களில் வானம் என்ன நிறத்தில் காணப்படும்? வானம் நீல நிறத்தில் காணப்படும். நீல நிறத்தில் காணப்படும் என்பது சரியான விடை. ஏ அணியினுடைய போட்டியாளருக்கும் நன்றி. பி அணியினுடைய MF அத்தீனா அவர்களை அழைக்கின்றோம். குயிக்கா எடுத்துட்டு ஓடி வாங்க. ஆனா விட சொன்னா நீங்க கைதட்டுறீங்க இல்லையாமன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. சத்தமா கைதட்டுங்க. உங்க குழந்தைகளுக்கு மட்டும் தட்டாம எல்லாரும் உங்க குழந்தைகளா நினைத்து கைதட்டுங்க. சரி சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, சகாத் என்றால் என்ன? ஏழைகளுக்கு உதவி செய்தல். சரியான விடை. சத்தமா கைதட்டுங்க பிள்ளைகளுக்கு. அடுத்து, என் வரிசையில் 1, 2, 3, 4 என்ற தொடரில் அடுத்து வரும் எண் எது? இலக்கம் 5. 1, 2, 3, 4 இலக்கம் 5 வரும் என்று சரியான விடையினை சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். ஒரு சைக்கிளுக்கு எத்தனை சக்கரங்கள் உள்ளன? எத்தனை சக்கரம் ஒரு சைக்கிளுக்கு இருக்கு? 2 என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள். அதனை தொடர்ந்து ஏ அணியினுடைய இறுதிப் போட்டியாளர் ஐஷத் ஃபதானி. எங்கே ஐஷத் ஃபதானி, நீங்க உங்களுடைய கேள்வியை தெரிவு செய்யுங்கள். சரி, அவருக்கான கேள்விக்குள் அழைத்து செல்ல போகின்றோம். முஸ்லிம்கள் என்றால் யார்? அல்லாஹுவிற்கு நம்பிக்கை வைத்தவர்கள் என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, எந்த வடிவத்திற்கு 4 பக்கங்கள் உள்ளன? சதுர வடிவத்துக்கு 4 பக்கம் உள்ளன. சரியான விடை. உங்களுக்கான இறுதி கேள்வி, புல்லின் நிறம் என்ன? புல்லின் நிறம் பச்சை. பச்சை என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போது பி அணியின் இறுதிப் போட்டியாளர் MI ஹம்தா உமைரா அவர்களை அழைக்கின்றோம். இறுதிப் போட்டியாளர், அவருடைய கேள்வியை தெரிவு செய்யுங்கள்.
சரி, உங்களுக்கான கேள்விக்கு செல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள்? ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள். சரியான விடை. கைதட்டல்களை சத்தமாக கொடுங்கள். இரண்டாவது கேள்வி, எந்த விலங்குக்கு தும்பிக்கை உள்ளது? யானைக்கு தும்பிக்கை உள்ளது என்பது சரியான விடை. உங்களுக்கான இறுதி மூன்றாவது கேள்வி, இலக்கம் 5உடன் 5னை கூட்டினால் மொத்தம் எத்தனை? மொத்தம் 10 என்பது சரியான விடை. அனைத்து மாணவர்களுக்கும் சத்தமாக கைதட்டுவோமா? எல்லோரும் சேர்ந்து அவருடைய அறிவுத்திறனை விருத்தி செய்யக்கூடிய இந்த சிறந்த முயற்சியினை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் தலைமைத்துவம் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்கின்றோம்.